நெட்ட பைய இப்ப வந்துருவேன்ட்டு போனா இன்னும் காணோம். சை, காலுக்கு போட செருப்பும் இல்ல, பிஞ்சு போச்சு. காதுக்கு போட கம்மலும் கிடையாது, ஒரு வளையலும் கிடையாது, ஒரு வாட்சும் கிடையாது, எல்லாம் பழசாகி போச்சு. ஏதாச்சும் ஒன்று வாங்கி தரானா பாரு. ஒரு கண்மை இல்லை, ஒரு லிப்ஸ்டிக் இல்லை. சரி, எல்லாம் வாங்குறதுக்கே ஒரு 2000 ரூபா 3000 ரூபா ஆயிரும். ஒரு 2000 ரூபா இருந்தா கூட நல்லா எல்லா பொருளும் வாங்கிட்டு மிச்சம் காசு இருந்தா ஒரு புது துணி எடுத்து போட்டுக்கிடலாம். ஒரு லிப்ஸ்டிக் தீந்துட்டு வாங்கிதான்ட்டு சொல்லி எவ்வளோ நாளாச்சு பாரு. கையை விட்டு நோண்டி நோண்டி அதுல இருந்து சொச்சமா லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு திரியிறேன். 100 ரூபா லிப்ஸ்டிக் வாங்கி தர மாட்டேங்கான். இவன் எங்க இருந்து செருப்பு வாட்சி கீச்சி எல்லாம் வாங்கி தர போறானோ. 5 ரூபா கண்மை அதை வாங்கி தரதுக்கு அன்னாடு அழுதுட்டு இருக்கான். வரட்டும், இன்னைக்கு விடக்கூடாது. இன்னைக்கு ஒரு லம்பா ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு தான் இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நவுலணும். என்ன புதுசா இருக்கு, நெட்டச்சு திடீர்னு வாசல்லையே காவ காத்துட்டு உட்காந்துருக்காள. நம்ம வீட்டுல இல்லைனாக்கி எங்க வெளியே சோமார போவேன் அந்த ஆளை சுத்திட்டு கிடப்பா. இன்னைக்கு என்ன வாசல்ல உட்காந்துருக்கா, ஏதோ நம்மள எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருந்த மாதிரிலாம் இருக்கு. சின்ன பொண்ணு, யோ நெட்ட வாயா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். அதான் நீ காரணம் இல்லாம வாசல்ல வந்து உட்கார மாட்டியா என்ன, சொல்லு. யோனிட்ட இந்த மாதிரி காலுக்கு போடுற செருப்பு பிஞ்சு போச்சு, கைக்கு வளையல் கிடையாது, வாட்ச் ஓடவே மாட்டேக்கி, வேற ஒரு பொட்டு வேணும், கண்ணி வேணும், லிப்ஸ்டிக் வேணும், என்னதெல்லாமோ தேவைப்படுது. கொஞ்சம் காசு தந்தா வாங்கிடுவேன். என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம் இப்ப இதெல்லாம் வாங்கி போட்டுட்டு இப்ப எங்க போறா, வீட்டுல தானே இருக்கா. ஏன் லிப்ஸ்டிக் கண்மையில இப்ப அவசியமா என்ன, எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கிடுவோம், காசு இல்ல பத்துக்க. என்னது கொஞ்ச நாள் கழிச்சு பாத்துக்கிடுவோமா? கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்ச நாள் கழிச்சுட்டு ஏற்கனவே 5 மாசம் மேல ஆயிட்டு. இதுக்கப்புறமா வாங்கி தரேன்னா அவ்வளவுதான் பத்துக்க. வாங்கி தரலன்னா என்ன பண்ணிடுவா? சும்மா இரு சின்ன பொண்ணு. இப்ப செருப்பு வந்து முக்கியம் தான். சரி, எங்கேயாச்சும் போக வர செருப்பு தேவைதான். செருப்பு பிஞ்சு போச்சு அப்படித்தானே, செருப்பு தான் நான் அதை போய் தச்சுட்டு வரேன். என்னது, பிஞ்ச செருப்பை தைக்க போறியா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பழைய மாடல் செருப்பு, அதெல்லாம் இன்னும் தச்சுனா நான் போட மாட்டேன். இப்ப எனக்கு இன்னும் புது மாடல்ல தான் எனக்கு செருப்பு வேணும். இது என்ன கூத்தா இருக்கு? நான் பாரு இந்த ஷூ கிழிஞ்சு நார் நாரா தொங்குது, நான் அதையும் தச்சு நான் போட்டுட்டு திரிகிறேன். இவளுக்கு என்ன புது மாடல் செருப்பு வேணும்க்கா? இப்ப வந்து செருப்பு வாங்கி என்ன 6 மாசம் கூட ஆயிருக்காது. யோ நெட்ட 7 மாசம் ஆயிட்டு பத்துக்க, எனக்கு இப்ப புது செருப்பு தான் வேணும். இந்த பாரு சின்ன பொண்ணு, வீட்டு கஷ்டம் புரிஞ்சு நடந்துக்க. சும்மா அது வேணும் இது வேணும்ட்டு வளையலே உன்ட்ட இல்லையாக்கும்? எத்தனை வளையல் பீரோக்குள்ள வச்சிருக்க, அதை எடுத்து போட வேண்டியது தானே. ஏதோ வளையல் போட்டு கிழிக்கிற மாதிரி வளையல் வேணும்க்கா. நெட்ட சும்மா என் கோவத்தை சீண்டாத பத்துக்கு, அதெல்லாம் வீட்டுக்கு போடுற வளையல் கிடையாது. அதெல்லாம் எங்கேயாச்சும் வெளியே சேலை கட்டினா போடுறது, அந்த வளையல் தனியா வச்சிருக்கேன். இப்ப எனக்கு வீட்டுக்கு போடுறதுக்கு வளையல் வேணும், வாங்கி தரியா இல்லையா? வாங்கி தர முடியாது பத்துக்க, என்கிட்ட காசு எல்லாம் ஒன்றும் இல்லை. காசு இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்ப வேணும் பத்துக்க. உனக்குலாம் காசோட அருமை எங்க தெரிய போகுது? போய் போய் பிச்சை எடுப்போம். ஐயோ நெட்ட, நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? ஆமா, வேற என்ன பண்ண முடியும்? இவ்வளவு லிஸ்ட் இப்படி பெருசா போடுறா, இதுக்கெல்லாம் காசு வேண்டாமே, பிச்சை தான் எடுக்கணும். வேற எங்க போக முடியும்? வேற யாரும் தர மாட்டாவே. நான் எதுக்கு பிச்சை எடுக்கணும்? வாய் நல்லா வந்துடும் பத்துக்க. ஒரு கேட்ட பொருளை வாங்கி தர முடியல, எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ 2000 ரூபாய் தர, நான் அதுக்கு இப்போ எல்லா பொருளும் நான் வாங்கிட்டு வருவேன். அட்டே எப்பா 2000 ஓவா? 2000 ரூபாய் உனக்கு என்ன சும்மா போச்சோ? சும்மா வீட்டுல உட்காந்து தின்னுபிட்டு 2000 ரூபாய் தாவும் 3000 ரூபாய் தானே நான் எங்க போவேன்? உனக்கெல்லாம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாதான் அதோட அருமை தெரியும். சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருந்தேன்னா வெட்டி கதை பேசிட்டு இருந்தா உனக்கு எங்க அந்த அருமை தெரிய போகுது? நெட்ட, நீ என்ன ரொம்ப சீன்ற பத்துக்க. எனக்கு வர்ற கோவத்துக்கு நீ என்ன பண்ணுவீன்னு எனக்கே தெரியாது. என்ன வேணாலும் பண்ணிக்க போ. சும்மா காலையிலேயே மனுஷன் உசுர வாங்கிக்கிட்டு பிச்சை எடுக்கணுமாமா? பிச்சை நான் பிச்சை எடுக்கிறதுக்கு தான் இவனுக்கு எங்க அம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ? சும்மா எப்ப பார்த்தாலும் நொய்யி நொய்யின்னு வீட்டுல எவ்வளவு பொருள் பீரோக்குள்ள இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் போடுறது கிடையாது. சும்மா அதை வாங்கித்தா இதை வாங்கித்தான்ட்டு மனுஷனுக்கு கிறுக்காக்கி விட்டுருவாங்க போல. உனக்கு இருக்கு நெட்ட, இன்னைக்கு உனக்கு சோத்துல நான் இன்னைக்கு விஷம் வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. சரி, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்கேயாச்சும் அப்படி தேரலாம். எல்லாம் நம்ம நேரம். அழகாக ஒரு பணக்காரனுக்கு எங்க அம்மா என்ன கட்டி கொடுத்துருந்தானா நான் இப்ப ஜோன்னு இருந்திருப்பேன். இப்ப பாரு, ஒரு பிஞ்ச செருப்புக்கு இவ்வளவு நேரம் போராட வேண்டியதா இருக்கு. எரிச்சலா இருக்குப்பா. ஐயே, இவ என்ன மூஞ்சி அப்படி கொடூரமா வச்சுட்டு வரா? எப்பவுமே சிரிச்ச மூஞ்சா தானே வருவா, கலகலன்னு இருப்பா. இன்னைக்கு என்ன இப்படி வரா? ஏ சின்ன பொண்ணு. என்னடி? ஏமா ஏன் எப்படி எரிஞ்சு சொல்றா? ஏ சின்ன பொண்ணு தானே கூட்டேன், ஏன்? யாவா, நானே சரியான வெறுப்புல இருக்கேன் பத்துக்க. ஐயே, அப்படி என்ன வெறுப்பு? கலகலன்னு இருப்பேடி, என்னடி ஆச்சு? இந்த பாரு, வெத்துங்காலோட நடந்து வரேன் பாரு. ஏமா ஒரு செருப்பு வாங்க கூட என் நெட்ட மாமா காசு இல்லைன்னு சொல்லிட்டான் பத்துக்க. நெட்ட பையன் எம்மா சம்பாச்சு சம்பாச்சு என்னதான் பண்ணான்னு தெரியல. ஒண்ணுமே இல்லை பத்துக்க எனக்கு. என்னது ஒண்ணுமே இல்லையா? ஏன்? ஆமாடி, ஒரு கண்மை இல்ல, ஒரு லிப்ஸ்டிக் இல்ல, ஒரு பொட்டு இல்ல, ஒரு வளையல் இல்ல, ஒரு வாட்ச் இல்ல, ஒரு செருப்பு இல்ல, போடுறதுக்கு துணி கூட எனக்கு ஒழுங்கா இல்லடி. சரி, ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிடுவோம். ஒரு 2000 ரூபாய் பணம் தானு கேட்டா ஓவரா மினிக்கிட்டு இருக்கா. என்ன போயிட்டு பிச்சை எடுங்க மத்துக்க. என்னது பிச்சை எடுக்க சொன்னாவளா? ஆமாடி, அந்த நெட்ட பையனுக்கு எவ்வளவு தும்பு இருந்தா என்ன பிச்சை எடுன்னு சொல்லுவான். ஏடி அதுக்கு எப்படி கோவப்படுறா? பிச்சை எடுக்கிறவங்களுக்கு தான் நிறைய துட்டு பத்துக்க. பிச்சை எடுத்துன்னு வச்சுக்கியே, ஏமா கை நிறைய கால் நிறைய நல்லா அழகா எல்லாம் வாங்கி போட்டு திரியலாம். இப்படி இவனுங்க கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கோயில்ல உட்காந்து ஒரு 4 பேர்ட்ட பிச்சை எடுத்து எல்லா பொருளும் வாங்கிடலாம். ஏ ஒத்தரோசா, என்னடி சொல்ற? ஏடி சும்மா சொன்னடி, இவனுங்க கிட்ட பிச்சை எடுக்கிறதுக்கு கோயில்ல ஒரு 5-6 பேர்ட்ட பிச்சை எடுத்தா கூட நல்லா லம்பா அமௌண்ட் சேரணும்னு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஏ ஒத்தரோசா, சூப்பர் டி. என்னடி சூப்பரு?
உத்தரசா, அப்பவே எங்க நெட்ட மாமா சொன்னது புரியல பத்துக்க. இப்ப நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது. பேசாம கோயில போயிட்டு உட்கார்ந்தோன்னு வச்சுக்கே, ஒரு துண்டை போட்டுட்டு நல்ல லம்ப் அமௌண்ட் கிடைக்கும்டி. அதை வச்சு கண்மை, லிப்ஸ்டிக் போட்டு, வாட்சி, வளையல், செருப்பு, ட்ரெஸ்ஸு, கழுத்துல வேற நெக்லஸ், ஆரம் எல்லாம் வாங்கிடலாம்டி. எம்மாடி என்னடி சொல்ற? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி. அதை விட்டு என்ன பைத்திய மாதிரி பிச்சை எடுக்க போனோம்னு சொல்லிட்டு இருக்கா? ஏடி நீ விளையாட்டுக்கு சொன்னியோ இல்ல உண்மைக்கு சொன்னியோ, ஆனா இதுல இருந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கு. பேசாம நான் வந்து நம்ம பக்கத்து ஊர் கோயில போய் போய் உட்கார போறேன் பத்துக்க. அங்க கொஞ்சம் பிச்சை எடுக்க போறேன். கொஞ்சம் வர்ற காசுல எல்லா பொருளும் வாங்கிடலாம்ல. கிறுக்கு மெண்டல் பயில்வலா. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னதை வச்சு இப்படி சீரியஸா பேசியிருக்கா பாரு. ஐய் பைத்தியம், இப்படிலாம் பிச்சை எல்லாம் எடுக்க போகணும்னு கூட கனவுல கூட நினைக்காதே. நான் சும்மா சொன்னேன். ஐயா அட போடி, நல்ல ஐடியா கொடுத்துட்டு சும்மா சொன்னேன் நம்ம சொன்னேன்ட்டு நான் போறேன். ஏ பைத்தியக்காரி மாதிரி பண்ணாதடி. இந்த பாரடி நீ வரியா? எனக்கு ஒத்தில போக கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. முன்ன பின்ன பிச்சை எடுத்து கூட எனக்கு பழக்கம் இல்லை. நீ வந்தனாக்கி எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். நீயும் வரியா? எடு செருப்ப நாயே. நீ பிச்சை எடுக்க போறது இல்லாம என்னையும் துணைக்கு வரியான்னு கூப்பிடுறா. கொண்டு பிடிம்பத்துக்க. என்னடி மினுக்கிற ஓவரா ஐடியா தந்தது நீ தானே, வேற என்ன? வரியா? அடே எப்பா நான்லாம் வரலப்பா. எனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை? சும்மா தேவலாம் பண்ணிட்டு கிடக்காத. நீ வேணா எந்தாலையும் போப்பா. ஐயோ நம்மளுக்கு இது செட் ஆகாதுப்பா. என் அழகுக்கும் என் கலருக்கும். என்னது உன் அழகுக்கும் உன் கலருக்கும்? இல்லடி சொல்றேன், நான்லாம் பிச்சை எடுத்தா நல்லா இருக்காது. அட போடி, பிச்சை எடுக்கும்போது நம்ம முகரக்கட்டை யார் பார்க்க போறா? நல்லா டவலை வச்சு மூஞ்சி நல்லா மூடிக்கிட்டு கறி லைட்டாக பூசிக்கிட்டு போய் உட்காந்துட வேண்டியது தானே. யாருக்கும் நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. அம்மா தாயை பிச்சை போடுங்கன்னு கொஞ்சம் நேரம் கத்திட்டு கிடந்தோம்னா ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டாலும் பரவாயில்ல. ஒரு 100 பேர் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ரூபா போட்டாலும் 100 ரூபா சேர்ந்துலாடி. ஒரு லிப்ஸ்டிக்கோ ஒரு கண்ணி வாங்க நம்மளுக்கு போதும். ஐயா என்ன இவ இப்படி சொல்றா? கிறுக்கு பிடிச்சு போச்சோ. உத்தரசா, நீ என் கூட வரியா இல்லையா? நீ வர்றதா தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். நான் இன்னைக்கு போய் பிச்சை எடுக்க போறேன். வேற நீ நாளைக்கு பார்த்துட்டு ஐயோ நம்மளும் போயிருக்கலாமே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணக்கூடாது பத்துக்க. எப்பா நான்லாம் வரலப்பா. நீ வேணா போப்பா. சரி போ. அப்போ ஒருவேளை இன்னைக்கு என் ராசிக்கு ஏதாச்சும் ஒரு கோடீஸ்வரன் கோயிலுக்கு வந்து ஆளுக்கு ஒரு 10,000 தட்டில் போட்டா ஏம்மா சந்தோஷம். அதுல நான் எல்லாமே வாங்கிடுவேன். போ உனக்கு அவ்வளோதான். சரி நான் போறேன்ப்பா. பிச்சை பாத்திரம் ஏந்தி நின்றேன் ஐயனே என் ஐயனே. ஐயா இவ என்ன இப்படி சொல்லிட்டு போறா? எவனாச்சும் பணக்காரன் எவனாச்சும் வந்து 10,000 தட்டில் மொத்தமாக தூக்கி போட்டுருவானோ? போட்டாலும் போடுவானுங்க போல. அதான் நிறைய பேர் நம்ம ஊரில் பிச்சை எடுக்காவே. காசு நிறைய கிடைக்கும் போல. நிறைய பேர் பிச்சை எடுத்து பேங்க்லாம் காசு போட்டு வச்சிருக்காவே. வேற வீடுலாம் கட்டுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பேசாம நம்மளும் இவ கூட போயிருவோமோ? நம்ம இவ கூட போனா அதான் உண்டு. நம்ம தனியான எங்க போறோம்? காசு பணம் துட்டு மணி. சின்ன பொண்ணு, என்னடி எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுடி. லேட் ஆயிட்டு. இப்பவே மணி 10 ஆக போகுது. அங்க ஏற்கனவே அவ்வளவு வரும் ஆட்கள் வந்து கோயில இடத்த பிடிச்சிருப்பாவே. நான் போயிட்டு சீக்கிரமா போய் உட்காந்து டவலை விரிக்கணும். இல்ல சின்ன பொண்ணு, நீ வேற இவ்வளவு தூரம் சொல்ற. எனக்கு ஆசையா தான் இருக்கு. சரி நானும் வரட்டுமாடி? வாடி, வரணும்னா வா. நம்ம அதுல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிடலாம்டி. சின்ன பொண்ணு, நம்ம ஊர்ல யாரும் பாத்திர மாட்டாங்களே. பார்த்தா அசிங்கமா போயிரும்டி. யாரும் பார்க்க மாட்டாவே. இன்னைக்கு புதன்கிழமை தான். ஒருத்தரும் கோயிலுக்கு வரமாட்டாவே. செவ்வாய் வெள்ளினா தான் ஆட்கள் எல்லாரும் வந்துட்டு போவே. இன்னைக்கு ஒருத்தரும் வரமாட்டாவே. வா நம்ம பேசாம போவோம். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது பாத்துக்க. வா இன்னைக்கு போய் நம்ம உட்காருவோம். சரிடி, அப்ப நானும் வரேன். உன்னை நம்பிதான் வரேன். சரி வா சீக்கிரம் போவோம். இடத்த பிடிக்கணும்ல. சரி வா. பிச்சை எடுக்க போறோம். ஏ பைத்தியம், எதுக்கடி இப்படி அலறிட்டு திரிகிறா? உத்தரசா, அப்பதாண்டி ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதனாலதான். ஒன்னும் வேண்டாம், மூடிட்டு வா. இவ்வளவு என்ன எங்கேயோ விறுவிறுன்னு போறாளுவல ஜோடி போட்டுட்டு. சின்ன பொண்ணு, ஒத்தரோசா. எடி யாரோ நம்மள கூப்பிடுறாவடி. அட இழுவ, இவ என்ன நேரம் கட்ட நேரத்துல ஏற்கனவே நேரம் ஆகி போச்சு. என்னங்கடி 2 வரை சுருக்கு நடந்து போறியே? அதுவா? அது நாங்க ஏடி நாங்க சும்மா அப்படியே வாக்கிங் போலான்னு போயிட்டு இருக்கோம். உனக்கு என்னடி இப்போ? வாக்கிங்கா போறியே? நானும் வரேன்டி, என்னையும் சேர்த்துக்கிடுங்கடி. ஏடி நாங்க சும்மா போறோம். உனக்கு என்னடி வேலை பாரு. போ, நீ ஆடுகிட்டு கிடந்து மேய்ச்சிட்டு கடை போ. என்னடி நீங்க மட்டும் ஒத்தையில போறியே, என்ன மட்டும் கலட்டி விடுறிய? ஐயோ எம்மா, அந்த காட்டுக்குள்ள போய் கக்கூஸ் இருக்க போறோம். வரியா நீ? என்னடி உங்க வீட்டுல தான் பாத்ரூம் இருக்குல்ல, வேற எதுக்கு காட்டுக்குள்ள போய் இருக்க போறியே? அது காட்டுக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் அங்க ஆரம்பத்துக்கு. என்னடி ஏதாச்சும் நம்புற மாதிரி பேசுங்கடி. என்னடி பைத்தியம் மாதிரி பேசுறியே? அதான் தெரியுதுல. போ, நாங்க வேற சோழியா போறோம். மூடிட்டு போ. சீ, இருந்தாலும் இப்படி கலட்டி விட்டு போறாளு பாரு. உத்தரசா வாடி, சீக்கிரம் போவோம். இப்படி ஒவ்வொருத்தையா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இடப்பாளுவே. சின்ன பொண்ணு, பேசாம இவளையும் கூட்டு போயிருவோமா? எதுக்கு இவ ஊரெல்லாம் போய் கொட்டடிக்கியா? மூடிட்டு வாடி. எடி எங்கடி போறியே? எடி ஒரு அவசர வேலையா கொஞ்சம் வெளியூர் வர போறோம். நீ இரு, நாங்க போயிட்டு வரோம். பாரு எப்படி கழட்டி விட்டு போறாளுன்னு. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கற்பகவல்லி, ஹாய் ரித்திகா ஸ்ரீ, ஹாய் விஜி, ஹாய் உமர் பரக்கத், ஹாய் நாகராணி, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா.
ஹாய் லக்ஷ்மி, ஹாய் அமலா, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ரத்விக், ஹாய் ஓவியா. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.